இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு அரசியல் கலந்த வீடியோவாக இருக்கும் அல்லது அரசியல் விமர்சனமாகத்தான் இருக்க போகுது. ஆகவே என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க, புதிய விடயங்கள் புதிய கைடன்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளலாம்னு சொல்லி. ஆனால் நான் இன்றைக்கு இந்த வீடியோ வந்து ஏன் அரசியல் நோக்கத்தில் போகிறேன்னா மிக முக்கியமான காரணம் இருக்குது. நான் ஒரு தமிழனாக இருக்கிறதால நான் இதை சொல்லணும்னு சொல்லி எனக்கு மனதில் தோன்றுச்சு. இது வந்து ஒரு 4-5 நாளைக்கு முன்னுக்கு எனக்கு தோணினது. ஆனால் எனக்கு என்னென்னு சொன்னால் சொல்கிறதுக்கான ஒரு திங்க் பண்ணி கொண்டு இருந்தேன், சொல்லணுமா இது ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவை நான் நீங்கள் கதைக்கலாமான்னு சொல்லி கொண்டு இருந்தேன். ஸோ நான் இங்கே இந்த வீடியோ போடுறேன், விரும்பினாக்கள் அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். இல்லை உங்களுக்கு இதை மாதிரியான புதிய வீடியோக்கள் தேவைன்னு சொன்னால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அப்படின்னு சொன்னால் நீங்கள் லைக் கூட வந்துச்சுன்னு சொன்னால் நான் தொடர்ந்து இதே மாதிரி வீடியோக்களும் போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன். நான் இங்கே கதைக்க போகிறது ஒரு விமர்சனம் தான். அதாவது நான் என்னுடைய தனிப்பட்ட விமர்சனத்தை இங்கே வைக்கிறேன். இதில் வந்து எந்த ஒரு யாரையும் புண்படுத்துறதுக்காக நோக்கம் இல்லை. இருந்தாலும் நான் ஒரு வீடியோ சொல்லணும்ன்ற நோக்கம் இருந்துச்சு. அதாவது நாங்களும் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் படித்து பாஸ் அவுட் ஆனாக்கள், நாங்களும் தமிழ் பிரதேசத்தில் இருந்தாக்கள், நாங்களும் யுத்த காலத்தில் இருந்தாக்கள், நாங்களும் தமிழர்கள் பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் பட்டாக்கள், தமிழர்களுடைய மன உணவுகளை உணர்ந்தாக்கள், நானும் ஒரு தமிழன். ஆகவே நான் இங்கே என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பற்றி ஒரு விடயம் தான். நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கி இருக்கும் யாரை பற்றி கதைக்க போகிறோம்னு சொல்லி. உதாரணமாக அந்த பாராளுமன்ற உறுப்பினரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காலத்தில் இருந்தது யாழ்ப்பாண தமிழர்னு சொன்னாலே இலங்கை பூராகவும் பெரிய ஒரு மரியாதை இருந்தது. படித்த சமுதாயம், பண்பாடுடைய சமுதாயம், கலாச்சாரத்தை பின்பற்ற சமுதாயம். அதே மாதிரி வந்து அவங்களோட கதை கேட்க சரியாக கதைக்கணும், அறுத்துறுத்து கதைக்கணும் என்று சொல்லி சின்ன ஒரு பாயிண்ட்ஸ்லேயே எங்களை மடக்கிடுவினா எங்களை விழுத்திடுவினோம்ன்ற ஒரு கன்செப்ட் இருந்தது தமிழர்கள், யாழ் தமிழர்களுக்கு. ஆனால் வன்னி தமிழர்களுக்கு. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினரின் காரணமாக பாராளுமன்றத்துக்குள்ளேயே யாழ் தமிழர் வந்து பைத்தியம்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கு அவர் நடத்த மாறி இருக்குது. இது வந்து நான் விமர்சனமாக வைக்கிறேன், என்னுடைய தனிப்பட்ட ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்துறேன்னு தவிர நான் யாரையும் புண்படுத்துறதுக்காக நோக்கம் இல்லை. உதாரணமாக பாருங்கள், அவர் வந்து இந்த பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டதுலேருந்து நீங்கள் சரியாக எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்ற ஸ்பீச்சில் வந்து என்னத்தை சொல்லியிருக்கிறார்? எதுவுமே இல்லை. அதாவது அந்த குறிப்பிட்ட அந்த பிரதேசத்தில் தெரிவு செய்யப்பட்ட சாவச்சேரி பிரதேசத்தில் மக்களுக்கு ஏதாவது செஞ்சுருக்கிறாருன்னா இல்லை. மக்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்கார், மக்களுக்காக பாராளுமன்றத்தை காய்ச்சிருக்காருன்னு இல்லை. தன்னுடைய சிறப்புரிமைன்ற அதை பயன்படுத்தி இவர் கதைக்கிறது என்னென்னு சொன்னால் தனக்கு இருக்கிற வழக்குகளையும் தனக்கு இருக்கிற பிரச்சனைகளையும் தான் செஞ்ச டிராஃபிக் வயலன்ஸையும் அப்படி குறிப்பிட்ட சில விடயங்களை தான் அவர் கதைச்சு கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கதைக்கிறதுக்கு ஒரு நடைமுறை இருக்கு, கதைக்கிறதுக்கு ஒரு வழிவகைகள் இருக்கு. உதாரணமாக பார்த்தீங்கன்னா சிறிதரன் அண்ணாவடி எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் ஸ்பீச் பண்ணிக்க அதை கேட்கும்போது ஒரு ஆசையாக இருக்கு. சாணக்கியன் எடுத்தீங்கன்னு சொன்னால் அவர் ஸ்பீச் பண்ணக்க ஒரு ஆசையாக இருக்கும். அதே மாதிரி சுமந்திரனாயா எடுத்தீங்கன்னா அவர் ஸ்பீச் பண்ண இன்னும் எவ்வளோ இதாக இருக்கும். மாவை சேனாதையா விடுங்க, இப்படி பல்வேறுபட்ட எங்களோட அடைக்கல்நாதன் அண்ணா விடுங்க, இவங்க எல்லாரும் ஸ்பீச் பண்ணக்க பார்த்தா தமிழையும் தமிழ் உச்சரிப்பையும் பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும். ஆனால் இவர் ஸ்பீச் பண்ணக்க இவருக்கு என்ன கிடைக்குதுன்னு சொன்னால் பைத்தியக்காரன்ற பட்டம் தான் இப்போ கிடைச்சிருக்குது. இது என்னத்துக்கான காரணம்? இவர் வந்து அங்கே வந்து எந்த ஒரு பிரியோசனமானதும் இல்லை. ஒரு கதை கேட்க அதை குறுக்கிட்டு கதைக்கிறதும் சும்மா பாராளுமன்றத்தில் கத்துறதும் பிரியோசனம் இல்லாத வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது மட்டும்தான் அங்கே இருக்குது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தெரிவு செய்து அவரை அனுப்பியிருக்கிறோம். ஸோ அவர்கிட்ட கன்செப்ட் என்னன்றது தெரியாமல் அனுப்பினோமா தெரிஞ்சு அனுப்பினோமான்றது 2ஆம் கட்டம். பாராளுமன்றத்துக்கு தமிழ் பிரதிநிதித்துவமாக போயிருக்கிறேன்னா தமிழர்களுக்கு தேவையான விடயங்களுக்கும் தமிழருக்கு தேவையான உணர்வுகளையும் பற்றி தான் கதைக்கணுமே தவிர தனக்கு இருக்கிற வழக்குகளையும் தனக்கு இன்ன மாதிரி வழக்கு இருக்குது, இந்த வழக்கு இருக்குது, அந்த வழக்கு இருக்குது, இப்படி இருந்தனா நான் அப்படி இருந்தனா நான் அது செய்வேன் இது செய்வேன் என்று சொல்லி வாயால் சும்மா வட சுடக்கூடாது. ஆகவே இவ்வாறான ஒரு அரசியல்வாதிக்கு நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம்னு சொன்னால் ஓட் போட்டிருக்கிறோம்னு நினைக்கும் போது கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா? ஆகவே இந்த ஓட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஓட்ஸ் இந்த விளைவுகள் எல்லாம் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இணைந்திருக்குது. தமிழர்கள் தொடர்பாக இருந்த நட்பேரும் இல்லாமல் போயிருக்கு. ஒரு காலத்தில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லியிருக்க வந்து எல்லாருமே வந்து நல்ல ஒரு மரியாதை கொடுத்துக்கணும். கடந்த அரசாங்கங்கள் தமிழர்களுக்கு எதிராக செய்யப்பட்டிருந்தால் கூட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவ்வளோ ஒரு மரியாதை கொடுத்துக்கணும். இன்றைக்கு பாராளுமன்றத்துக்குள்ளேயே அவரை வந்து ஒரு பைத்தியக்காரன் சொல்றது அளவுக்கு, அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணுன்ற அளவுக்கு மாற்றி அடைஞ்சிருக்கு, மாறி இருக்குன்னு சொன்னால் இதுக்கு காரணம் வந்து நாங்கள் கதைக்கிற வார்த்தைகள் தான். பாராளுமன்றத்தில் தனக்கு என்ன விடயம் தெரியுமோ அதை கதைக்கோடும், தனக்கு தேவையான விடயங்களை கதைக்கோடும். சும்மா எல்லா நேரத்திலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாயை காய்ச்சி கொண்டே இருந்தீங்க, 24 மாதம் காய்ச்சி கொண்டிருந்தீங்கன்னா உங்களோட வாயிலேருந்து வர அந்த வார்த்தைகளுக்கு சொல்லுக்கு ஒரு வலிவு இல்லாமல் போயிடும். ஆக உங்களோட சொல்லுக்கு ஒரு வலிவு வேணும்னா பொருத்தமான இடத்துல பொருத்தமான விடயத்தை மட்டும் கதைக்கணும், பொருத்தம் இல்லாத இடத்துல அமைதியாக இருக்கணும். இது எல்லாத்துக்கும் அடுத்து எதை கண்டாலும் சும்மா கத்துற மாதிரி கத்தி கொண்டு இருந்தா என்ன நடக்குது? எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. சும்மா சமுதாயத்தில் அந்த யூடியூப்பின் மூலம் வீடியோ போட்டு லைக் எடுத்துக்கொள்ளணும். அதை வந்து சில குறிப்பிட்ட ஒரு 1-2 பேருக்கு
சில குறிப்பிட்ட ஆட்களை தான் கவரணும்ன்ற ஒரு நோக்கத்தில் வந்து அல்லது எதிர்காலத்தில் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் தன்னுடைய சோற்ற குழுவை தன்னுடைய கட்சிக்கு வந்து ஓட்ஸ் கிடைக்கணும், அதில் மூலம் 2-3 உறுப்பினர் கிடைக்கணும்ன்றதுக்காண்டி சும்மா பாராளுமன்றத்தில் பிரயோசனம் இல்லாத விடயங்களை காய்ச்சி கொண்டு ஒரு யூஸ்ஃபுல் இல்லாத விடயங்களை கதைக்கிறது. தப்பு செய்திருந்தா சொறி கட்டுவோம். சொறி கட்டு இப்போ எதிர்கட்சி தலைவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிடப்பட்ட ஒரு வார்த்தை பிரயோகத்துக்கு நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு வார்த்தை பிரயோகம் பிள்ளைன்னு சொல்லி உடனே அந்த இடத்துலயே அவர் சஜித் பிரேமதாஸ் சொறி சொன்னார். ஆனால் எங்கடையால் அதுவும் செய்யல. ஆக இப்படியான ஒரு நபரை வந்து நாங்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செஞ்சு அனுப்பினதன் மூலம் நாங்கள் கண்டது என்னது, எங்களுக்கு கிடைச்ச விடயம் என்னது, யாழ் தமிழர்கள் அல்லது தமிழ் பேசுகின்ற மக்கள் அவர்கள் யாழ் தமிழர்கள் மட்டும் சொல்லலை. ஏன்னா இப்போ தமிழ் பேசும் மக்களை பிரதிநிதிப்படுத்துகிறோம் இல்லையா பாராளுமன்றத்தில், நாட்டினுடைய முழு பாராளுமன்றத்தில் இருக்கிற ஒரு மெம்பர். ஆகவே தமிழ் பேசும் மக்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏனே சகோதர மொழியில் இருக்கிற ஆட்களுக்கு முன்னிலையில் நாங்கள் ஒரு தலகுனிய வேண்டிய நிலை அல்லது வந்து எங்களுடைய தரம் வந்து கீழே இறங்க வேண்டிய நிலையாக தான் இருக்குது. இது சரியாக விளங்கும். நீங்கள் வந்து சில நேரம் இதுக்கு வந்து எனக்கு ஐ டோன்ட் நோ மேபி நீங்கள் பேட் கமெண்ட்ஸ் நிறைய வரலாம், உனக்கு தேவையில்லாத விடியம்னு சொல்லலாம். ஆனால் இது என் மனதில் பட்டபடி அதை சொல்கிறேன். ஒரு படித்த ஒரு தொழில்துறை ஒரு சொல்லுவாங்க கண்ணிய தொழிலில் இருக்கிற ஒரு ஆள் என்ன டாக்டர்ஸ் அக்கௌண்டன்ட்ஸ் இந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணிய தொழில்னு சொல்லுவாங்க. இவ்வாறு கண்ணிய துறையில் இருக்கிற ஒரு ஆள் தன்னுடைய விடயங்கள் தன்னுடைய எல்லாவற்றையும் வந்து ஒரு சிறப்பான முறையில் சிறந்த ஒரு அந்தஸ்தில் வச்சிருக்கணும்ன்றதை கட்டாயம் கன்சிடர் பண்ணணும். அப்போ இப்படி ஒரு கன்சிடரேஷன் இல்லாமல் வந்து பாராளுமன்றத்தில் தேவையில்லாத பிரயோசனமே இல்லாத சொற்பிரயோகங்களையும் பிரயோசனம் இல்லாத கலந்துரையாடல்களையும் செய்ய என்ன நடக்குன்னு சொன்னால் பாராளுமன்றத்தில் டைமும் வேஸ்ட் ஆகுது முதலாவது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட தமிழர்களுக்கான ஒரு உரிமையான தமிழர்களுடைய நாலேஜபிள் வேல்யூ வந்து இல்லாமல் போகுது. முதல் காலத்தில் நான் ஏற்கனவே ஸ்டார்ட்லேயே சொன்னது தான், யாழ் தமிழர்கள்னு சொன்னாலே அவர்கள் ஸ்டடீஸ் அவங்களுக்கு நாலேஜ் கூட இருக்குது. அப்போ இப்படியான ஒரு இடத்துல இருக்கேன் நான் யாழ் தமிழர்கள்னு சொன்னாலே அவங்களுக்கு நாலேஜ் இருக்குது, ஸ்டடீஸ் செய்வாங்க. அப்போ இப்படியான இடங்கள் இருந்த ஆக்கள் இன்றைக்கு என்ன இடத்துல வந்து நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பைத்தியக்காரன்னு சொல்கிற அளவுக்கு. ஆகவே மக்களை எதிர்காலத்திலேயாவது நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு வாக்களியுங்க. இப்படியான தமிழர்களை இப்படியான நபர்களை நம்பி வாக்களிக்க வந்து கொஞ்சம் சிந்திச்சு வாக்களியுங்க. ஏன்றால் இருந்தவன் கூடாதுன்னு சொல்லி இன்னொரு ஆளுக்கு கொடுத்தா அவனை விட இன்னும் கொஞ்சம் கூடாமல் வந்து எங்களுக்கும் பைத்தியக்கார பட்டம் எடுத்து தார அளவுக்கு இருக்கிறாருன்னு சொன்னா அதுல என்ன பிரயோசனம் இருக்கு? ஆகவே சிந்திச்சு வாக்களியுங்க. சும்மா இறந்து போன அல்லது வந்து ஏற்கனவே இருந்த யுத்தத்தில் பங்கு பெறாமல் இருந்த அவர் சும்மா பங்கு பெற்ற மெம்பர்களுடைய பெயர்களை சொல்லிக்கொண்டு சும்மா போய் வீர வசனம் பேசிக்கொண்டிருக்கல எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை, செயல்ல காட்டணும். ஆகவே மக்களை சிந்திச்சு வாக்களியுங்க. இனிவரும் காலத்திலேயாவது குறிப்பிட்டு நல்லபடியாக சிந்திச்சு வாக்களிங்க. குறுகிய சில நடிப்புகளை நம்பி வாக்களிக்க வேண்டாம். ஆகவே இது ஒரு அரசியல் வீடியோவாக தான் இருக்கும். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோ இல்லையோ எனக்கு தெரியல, ஆனால் நான் சொல்லணும்னு வச்சு நான் சொல்லிட்டேன். தொடர்ந்து பல்வேறு விடயங்களை தெரிஞ்சு கொள்றதுக்கு சசி எஸ்எல் புலக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அது வரைக்கும் நன்றி.